வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அம்மாவின் நியாயம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வானத்திற்கும் பூமிக்கும் வெள்ளி கம்பிகளை இழுத்து பந்தல் போட்டாற் போல வெள்ளை பூவான தூறலாக கொட்டியது மழை. முழங்கால் அளவு தண்ணீர் ஓடியது. குழந்தைகளுக்கு கொண்டாட்டம்தான். காகித கப்பல்கள் ஓடின. மழையின் பிடியில் சிக்கி நன்றாக நனைந்து விட்டான் பார்த்திபன். எப்படியோ ஒரு டாக்ஸி பிடித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். நடுப்பகலில் ஒரு பிரமுகரை தன் வியாபார நோக்கோடு பார்க்க சென்றவன்தான். மழையில் மாட்டிக்கொண்டு நன்றாக நனைந்து விட்டான். தண்ணீர் தந்த சில்லிப்பு உள்ளங்காலின் வழியாக ஏறி வருவது போல் ஒரு வெடவெடப்பு தோன்றியது. மூக்கு தண்டு ஜில்லிட்டு நீர் கோர்த்தது போல் இருந்தது. வீட்டை அடைந்தவன் அவன் அம்மா சங்கரி அம்மா பிரயாணத்திற்கு தயாராக இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். என்னம்மா, காலையில சொல்லவே இல்ல என்று கேட்டவன் அம்மாவின் முன்னால் சிறு குழந்தையாகி விடுகிறான். இந்த மழையில என்றவன் தொடர்ந்து கூறாமல் நிறுத்திவிட்டான். அம்மாவை தடுத்து நிறுத்த முடியாது என்பது அவனுடைய அனுபவத்தில் கண்ட பாடம். ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு மீனு குழந்தைகளை பார்க்க வேண்டும் போல தோணித்து. அதனாலதான் நினைச்சுண்ட ஒரு நடை போயிட்டு வந்துடலாம்னு கிளம்பிட்ட. அம்மாவின் குரலிலும் கை குழந்தையை விட்டு விட்டு போவது போல ஒரு தழுதழுப்பு தோன்றியது. சீக்கிரமே வந்துடுமா, நீ இருந்தாதான் எனக்கு பாந்தமா இருக்கும் என்றான் அவன். அம்மா புறப்பட்டு போய்விட்டாள். அவனுடைய மூத்த சகோதரி விழுப்புரத்தில் இருக்கிறாள். மீனா இளைய சகோதரி. கணவனின் போக்கு சரியில்லாத காரணத்தால் இன்று சற்று ஏழ்மை நிலைமைக்கு வந்து விட்டவள். பார்த்திபன் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்ததும் ஆவி பறக்கும் காஃபியை கொண்டு வந்து வைக்கிறாள் அவன் மனைவி லலிதா. என்ன லலிதா, அம்மா திடீர்னு புறப்பட்டு போகிறாள்? உனக்கு தெரியாம இருக்க முடியாதே. லலிதாவை கொஞ்சம் அழவிட்டு வேடிக்கை பார்க்கும் சிறு பிள்ளைத்தனமான ஆவல் இது. ஆமா, பச்சை குழந்தை பார், ஒண்ணுமே தெரியாது. எதையாவது ஆரம்பிச்சு என்ன அழ வைக்கணும். இன்னைக்கு 10 மணிக்கு மேல உங்க தம்பி வந்தான். அம்மாவோட தனியா பேசின்னு இருந்தான். இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் தெரியாது. இந்த பேச்சை அவள் ஆரம்பித்ததும் பார்த்திபன் அசிரத்தையாகவே கொட்டலானான். ஏதாவது பேசினால் ஏடா கூடமாக பதில் வரும் என்று பார்த்திபனுக்கு தெரியும். இப்படி கொடுத்து கொடுத்துதான் உங்க தம்பிய ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம பண்ணியாச்சு. புருஷன் சம்பாதிச்சா என்ன, எப்படி இருந்தா என்னன்னு உங்க தம்பி பெண்டாட்டி ஃபுல் வாயில் புடவை 2x2 ரவிக்கையும் குறையறதில்ல என்றாள் லலிதா. ஏன் லலிதா, உனக்கு வேணும்னா நீயும் வாங்கிக்கோய. ஏன் இப்படி பேசுற? அதுக்கு சொல்லல. என்கிட்ட இல்லாத பட்டு உள்ளி புடவைகளா? ஏதுடா புருஷனுக்கு கொஞ்சம் சம்பளம், அதை சிக்கனமா செலவழிப்போமேன்னு இருக்கா? அங்க வேட்டு விட்டுட்டு நான் பார்க்காத பொழுது அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு போறது. பார்த்திபன் இந்த பேச்சு பிடிக்காத மாதிரி கண்களை மூடிக்கொண்டான். மழையில் நனைந்து ஈரத்தில் நின்றது வேறு, கால்களை குடைவது போல இருந்தது. ஏங்க, இந்த பேச்சு உங்களுக்கு போர் அடிக்குதா? அப்படின்னா நான் பேசல. ஆதரவாக நெருங்கி வந்து தலையை கோதினாள் லலிதா. போர் அடிக்கல லலிதா, நீ புரிஞ்சுதான் இத பேசுறியான்னு தெரியல. அப்பா செத்து போன பொழுது நாங்க நண்டும் செண்டுமா அம்மாவின் பக்கத்துல நின்னுட்டு இருந்தோம். அழக்கூட தெரியல. அது பசுமர தாணி போல என் நெஞ்சில இன்னும் இருக்கு லலிதா. பெருமூச்சை விட்டவன் பழைய நினைவுகளில் ஒன்று விட்டு தொடர்ந்தான். நிறைய சொத்தெல்லாம் இருந்தது. பாதியை வித்தும் பாதியை வைத்து கொண்டும் எங்களை எல்லாம் கஷ்டமே தெரியாம இந்த நிலைக்கு கொண்டு வந்தாள் அம்மா என்று முடித்தான். கொண்டு வந்தா என்ன, அதுக்காக இப்போ உங்களுக்கே தெரியாம சின்னவருக்கும் மீனாவுக்கும் கொடுக்கணுமா என்ன? லலிதா, அம்மா எதையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்து தான் செய்வா. இனிமே புதுசா நான் யோசனை சொன்னா அம்மாவுக்கு சொல்றது நன்னா இருக்காது. நீ அலட்டிக்காத போ. இப்படித்தான் சொல்லி சொல்லி என்னை 3ஆம் மனுஷியாகவே ஒதுக்கி வைக்கிறேள். உங்களுக்கு மதிப்பில்ல, உங்க மனுஷியாளுக்கும் என்கிட்ட மதிப்பில்ல. அடுத்தாத்துல பாருங்கோ, பங்கஜம் எப்படி இருக்கா? கொத்து சாவி இடுப்புல கொஞ்சிறது. நானும் இருக்கனே.
பழைய பஞ்சாங்கம் மாதிரி. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் என்னோட பிறந்த வீட்டுக்கே போறேன். பார்த்திபனுக்கு எங்கிருந்துதான் இவ்வளவு கோபம் வந்ததோ தெரியவில்லை. போ கழுத போ, வர வர உன் வாய் ஜாஸ்தியா போச்சு. அடுத்த வீட்டு நாட்டாமையை இங்க கொண்டு வர பாக்குறையா என்ற கத்தியதோடு நிற்காமல், ஆத்திரம் தாங்காமல் கன்னத்தில் ஒரு அறை விட்டு விட்டு மழை சாரலையும் பொருட்படுத்தாது வெளியேறினான். திருச்சி மலைக்கோட்டை மணி மண்டையில் அடிப்பது போல காலையில் அடித்து ஓய்ந்தது. 6 மணி என்று அறிவிப்பது போல மலைக்கோட்டையில் பாடல்கள் வேறு ஒலிக்க ஆரம்பித்தன. சிந்தாமணி படித்துறையில் இறங்கி மூழ்கி மூழ்கி எழுந்தாள் சங்கரியம்மாள். நீரின் குளிர்ச்சி இதமாகவே இருந்தது. காவிரி நீரின் மனமே அலாதியாக மணப்பது போல் தோன்றியது. சிராப்பள்ளி குன்றுட யானை கூற என் உள்ளங்குளிருமே என்று முணுமுணுத்தவாறே அரச மரத்தடி பிள்ளையாரை சுற்ற ஆரம்பித்தாள். அன்று ஏகாதசி ஆதலால் பகல் பலகாரத்திற்கு பிறகு மீனாவிடம் விஷயத்தை கூறினாள். அம்மா, இது அண்ணாவுக்கு தெரியுமா? தெரியாத மீனா, தெரிஞ்சா உன் மன்னி சும்மா இருப்பாளா? இது பிறந்த வீட்டுல வழி இல்லைனாலும் என்னைக்கோ வர பண்டிகைக்கு சீரா 5 ரூபாய் வர்றதையே பெருசா பேசிப்பா என்றாள் அம்மா. என்ன இருந்தாலும் அண்ணா வீட்டுக்கு பெரியவன் இல்லையா என்றாள் மீனா. இதுவரைக்கும் நானும் சொன்னதில்ல, அவனும் எதையும் கேட்டுண்டதில்ல. என்னடி பெரியவன்? நான் என்ன தேய்ச்சு சாதம் மூட்டி துணி கட்டி விட்டவன் தானடி. நான் இல்லாம பெரியவனாம் பெரியவன். மீனா வாயை மூடிக்கொண்டாள். மீனா, நான் சொல்றத கேட்டுக்கோ, போரும். உன் சின்னண்ணா கோபாலனுக்கு ஆபீஸ் கணக்குல 3000 ரூபாய் குறையறதாம். அதை இவன் கட்டலேனா ஜெயில் தானாம். வந்து அழுதான். என் போராத காலம்டி என்று புலம்பினாள் சங்கரியம்மாள். ஏமா, அதை கட்ட நீதான் அகப்பட்டையா? இல்ல ஒழுங்கா வேலை செய்ய துப்பில்ல? இவங்கிட்ட ஒப்படைச்ச பணத்தை ஒழுங்கா கட்ட துப்பில்ல? இடைமறித்தாள் அம்மா. ஏண்டி நாக்குல நரம்பில்லாம பேசுற? ஆபீஸ் பணத்தை இவன் எடுக்கல, பேங்க்ல கட்ட போற பொழுது கைப்பையோட தொலைச்சிட்டாண்டி. உன் புருஷன் சீட்டாடி தொலைச்ச போதெல்லாம் துணியில இருந்து வருஷத்துக்கு வீட்டு சாமான் வரைக்கும் வாங்கி போட்டனே, அது எதுக்காக? அவன் முன்னால நீ பின்னால பிறந்த பார், அந்த பாவத்துக்காகத்தாண்டி என்றாள் சங்கரியம்மா. சற்று நேரத்துக்கெல்லாம் மீனாவை அழைத்தாள். கடுமையாக பேசியது மனதை குடைந்தது. பெற்ற மகளே ஆனாலும் மனதில் எவ்வளவு வேற்றுமை படர்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்தும் கூட அதை பாராட்டாதவளாக மீனாவை அழைத்தாள். இந்தா மீனா, பார், இந்த நகையெல்லாம் வித்துதான் உன் சின்ன அண்ணா கடனை கட்ட போற. நகைகளை காட்டினாள் மீனாவிடம். அண்ணா பெண் இன்னும் 2 வருஷம் போனா கல்யாணம் பண்ண தயாரா நிப்பா. நீ நகைகளை விற்கிறையா என்றாள் மீனா. முதல்ல உன் சின்னண்ணா வேலைதான், பிறகுதான் மத்ததெல்லாம். அன்று மாலையே நகைகளை விற்று பணத்தை தயாராக வைத்து கொண்டாள். மீனாவும் தனக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ள தவறவில்லை. அன்று மாலையே சின்ன மகன் கோபாலன் பணத்தை வாங்கிக் கொள்ள வந்துவிட்டான். இனிமேலாவது புத்தியா பழிச்சுக்கோப்பா. ஆலமரம் உளுத்து போனா விழுதுகள் தான் ஊன்றுகோல்னு சொல்வா. அதெல்லாம் அந்த காலத்துக்குத்தான் பொருந்தும். என் தலை சாஞ்சா உன் அண்ணாவோ அக்கா தங்கைகளோ காலனா தரமாட்டா, நினப்புல வச்சுக்கோ. கோபால் இதையெல்லாம் லட்சியமே செய்யவில்லை. பணத்தை வாங்கி கொண்டு அவன் போனதும், கொஞ்சமாவது பணத்தை வாங்கிக்க வெக்கப்படுறான்னா பாரு என்றாள் மீனா. சங்கரியம்மாள் பெண்ணை முறைத்து பார்த்தாள். உனக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கு, அதுகள் பெருசானா நீயும் ஒரு தாயாய் கடமைகளை செய்யும் பொழுது தெரியும். பெத்தால் போராதுமா, தாய்க்கு பிள்ளைகள் கிட்ட வித்தியாசம் கிடையாது, புரிஞ்சுக்கோ என்றாள். கணவனை இழந்து தனிமையில் நின்று குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிய சங்கரி அம்மாள் முன்பு முந்தா நாள் பெய்த மழையில் நேற்று முளைத்த காளானான மீனா எம்மாத்திரம்? பார்த்திபனும் மீனாவும் பேசிக்கொண்டு 1 வாரமாகிவிட்டது. அதது தன் போக்கில் இயங்கிக் கொண்டிருந்தது. லலிதா கோபித்து கொண்டு பிறந்த வீட்டில் போய் 2 நாட்கள் தங்கிவிட்டு மனம் பொறுக்காமல் தானே திரும்பி வந்தாள். பார்த்திபன் அவளுடன் பேசவில்லை. இந்த மௌன நீடிப்பு பிடிக்காத நிலையில் லலிதா அவனிடம் போய் பேசத் தொடங்கினாள்.
நீங்க இப்படி பாராமுகமா இருக்கிறது நியாயமா என்று கேட்டாள் அவள். ஏன், உனக்குத்தான் பிறந்தகம் இருக்கு, போய் இருந்து கொள்ளலாமே என்றான் பார்த்திபன். ஏன் இப்படி குத்தி கட்டுறீங்க என்று லலிதா அழுது விட்டாள். ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே நாம் என்ன சொல்கிறோம் என்று யோசித்து சொல்ல வேண்டும். நான் பிறந்தகம் போறேன்னு புறப்பட்டா காலம் பூராவும் அங்கேயே போய் இருந்துட முடியுமா? எங்க அம்மா பணக்கார ஒருவரோட ஒரே செல்ல மகள். கோபத்துல ஒரு நாள் எங்க அம்மாவை அப்பா ஓங்கி அடிச்சிட்டார். வைர மூக்குத்தியின் கல் கழண்டு போற அளவுக்கு பலமா அடி விழுந்துட்டது. இடைமறித்த லலிதா, போரும், ஏதாவது சொல்லிண்டு என்றாள். இரு சொல்றேன். அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா அம்மா என்ன செய்தாளாம் தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போறது? அது நானே சொல்றேன். நீங்க அடிச்சு விரட்டினா நான் எங்க போவேன்னு அப்படியே அம்மா அப்பா கால்ல விழுந்தாளாம். பணக்காரரோட செல்ல பெண்ணான அம்மா நினைச்சிருந்தா பிறந்தகம் போயிருக்க முடியாதா லலிதா? போரும் இந்த கதைகள், லலிதா நொடித்தாள். கதை இல்ல லலிதா, கணவன் வீட்டுக்கு வந்த பெண் அந்த வீட்டு வாசற்படி தாண்டினா அவன் மதிப்பு போச்சு. வீட்டுக்கு வந்த மருமகள் மகாலட்சுமின்னு சொல்றோம். அவளே படி இறங்கினா என்ற பார்த்திபன் அத்தோடு அந்த பேச்சை நிறுத்தி கொண்டான். ஒரு கணவன் மனைவினா ஊடல் இருக்காதா? சரி, போகட்டும். நான் இனிமே கோவிச்சுண்டு பிறந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் என்றாள் லலிதா. இருப்பு கொள்ளாமல் 2 வாரத்தில் கிளம்பி வந்து விட்டாள் சங்கரியம்மாள். வரும் வழியில் விழுப்புரத்தில் தன் பெரிய பெண் கமலாவின் வீட்டில் 2 நாட்கள் தங்கினாள். அம்மாவின் வருகை பார்த்திபனுக்கு திருப்தியாக இருந்தது. அம்மாவை கண்டதும் ஒரு நிறைவு சிரிப்பை சிரித்தான். அன்றிரவுதான் ஓய்வாக அம்மாவுடன் பேச முடிந்தது. என்னம்மா, கமலாவின் கணவர் நான் பணம் கேட்ட விஷயத்திற்கு ஏதாவது சொன்னாரா என்று கேட்டான் பார்த்திபன். இப்போ ஒன்னும் முடியாது போல இருக்குன்னு சொன்னார் என்றாள் அம்மா. அவனுக்கு வியாபாரத்தை பெருக்க இன்னும் கொஞ்சம் பணம் தேவை. அதைத்தான் சகோதரியின் கணவரிடம் கேட்டிருந்தான். போன தடவை அக்காவுக்கு சாதாரண புடவை ஒன்றும் அவர் பெண் குமுதாவுக்கு நைலெக்ஸும் வாங்கி கொடுத்தோம் என்று அவருக்கு குறை. பட்டுப்புடவை வாங்கி தரலேன்னு கொஞ்சம் நிஷ்டூரமாக சொன்னார் என்று லலிதா மூட்டி விட்டாள். இருக்கட்டுமே, யார கேட்டுக்கொண்டு இந்த தடவை பட்டுப்புடவை வாங்கி அனுப்பினேள் என்று கேட்டான் பார்த்திபன். இந்த அக்கா வசதியாகத்தானே இருக்கிறாள், கொஞ்சம் கொடுத்தால்தான் என்னவாம்? அம்மாவுக்கு லலிதா இப்படி மூட்டி தருகிறாளே என்ற வருத்தம்தான். லலிதா, நீ சொன்னது தப்புமா. பெண் ஒரு பவள மல்லிகை செடிமா. என்னதான் ஒருத்தர் நட்டு வளர்த்தாலும் அடுத்த வீட்டுல போய் விழும். 1000 நாம அருமையா வளர்த்தாலும் அவ உழைப்பும் உயர்வும் புகுந்த வீட்டுக்குத்தான் சொந்தம்மா. மலையில இருந்து ஓடி வரும் நதி பள்ளத்துல விழுந்தாலும் திரும்பவும் மலையை நோக்கி ஓடுறது இல்லையே என்று சொன்ன அம்மா திரும்பி படுத்துக்கொண்டு கண்ணயர்ந்தாள். அன்று காலையில் எழுந்ததும் சங்கரியம்மாள் கேள்விப்பட்ட செய்தி அதிர்ச்சியை கொடுத்தது. பக்கத்து தெருவில் வசித்த ராமண்ணா ஒரு கோடீஸ்வரர். குடும்ப பந்தம் எதுவும் இல்லாத துறவு வாழ்க்கை அவருடையது. அவர் தம் வீட்டு நடுக்கூடத்தில் ஆடவல்லானின் சிலை ஒன்றை வைத்து பூஜைகள் நடத்தி வந்தார். அந்த விக்கிரகத்தின் மேல் ₹1,00,000 பெருமானமுள்ள நகைகள் சாத்தியிருந்தார். அந்த ஆபரணங்களைத்தான் யாரோ இரவோடு இரவாக திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்ற செய்தியைத்தான் சங்கரியம்மாள் கேள்விப்பட்டாள். அவர் வீட்டில் வாரந்தோறும் நடக்கும் சத் சங்க பாராயணங்களுக்கு தவறாது போவாள் சங்கரியம்மாள். அதனால் ராமண்ணாவிடம் நல்ல பரிச்சயம் உண்டு அவளுக்கு. திருட்டு போய்விட்டது என்றதுமே தன் வீட்டில் திருட்டு நடந்தாற்போல தேகம் பரபரத்து விட்டது. டேய் பார்த்தி, கேட்டியாடா சங்கதியை? எந்த ஜந்துவுக்கும் தீங்கு நினைக்காத நல்ல மனுஷன். இல்லைன்னு போனா இடம் இங்க இருக்கேன்னு தன் வீட்டை சுட்டி காட்டும் நல்ல மனுஷனுக்கு வந்த நஷ்டத்தை பார். இப்படிப்பட்ட மனுஷன் வீட்டுல திருடணும்னு எவனுக்கு புத்தி போச்சோ? குளிப்பதற்கு தயாராக போன பார்த்திபனிடம் முறையிட்டாள் சங்கரியம்மாள். அம்மா, எடுத்துண்டு போனதுதான் போனானே, என் பக்கமா கொஞ்சம் வீசி எரிஞ்சிட்டு போகக்கூடாதோ? நான் தான் பிசினஸ்க்காக பணத்துக்கு பறக்கிறனே என்றான் பார்த்திபன் வேடிக்கையாக. அடிச்சி தோ, நீயும் உன் பண ஆசையும். ஏண்டா ஊராம் பணத்துக்கு பேயாய் பறக்கிறேள்? அந்த மனுஷன் மாதிரி பணம் வச்சுருந்தா
நீங்கெல்லாம் நடுராத்திரியில குடை பிடிப்பேள் என்று கூறிக்கொண்டே ராமண்ணாவை பார்க்க ஓடினாள். அபிஷேகத்திற்கு தயாரான ஆடவல்லானின் சிலை நகைகளை இழந்து நிற்கிறது. அதன் எதிரே ராமண்ணா அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். 1 ரூபாயா இல்ல 2 ரூபாயா? பார்த்து பார்த்து செஞ்சேளே, எந்த பாவியோட கண்களை பிடுங்கித்தோ, எப்படித்தான் தெய்வத்தின் மேலே கை வைக்க எடுத்தானோ? சங்கரியம்மாள் ஓடி வந்து வேகத்தில் புலம்பி தீர்க்கிறாள். அம்மா, இப்படி அமைதியா வந்து உட்காருங்கோ, ராமண்ணாதான் அழைத்தார். நகைகள் இல்லாவிட்டால் என்னவென்று தம் புன்னகையையே ஆபரணமாக கொண்டு விட்ட தில்லை நாயகன் மண்டபத்தின் நடுவே நின்ற புன்னகைத்தான். பூ மாலைகள் அவனை அலங்கரித்தன. போலீஸுக்கு தகவல் கொடுத்தா கண்டுபிடிச்சிடுவாளே. ராமண்ணா புன்னகை பூக்கிறார். நித்திய பூஜைகளும் பாராயணமும் நடக்கின்ற இந்த இடத்தில் போலீஸ் விசாரணைகளும் நாய்களும் வரவேண்டுமா? சங்கரியம்மா, தேவாரம் படித்திருக்கிறீர்களா? சைவ சமய குறவர்கள் 4வரும் என்ன பாடியிருக்கிறார்கள்? தம்மையே நாயினுக்கும் கீழாக பாவித்து நாயினேன் நாயிற்கிடையாய் கிடந்த அடியேனை என்றெல்லாம் இகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாயான நானே இந்த திருட்டை கவனிக்காமல் தூங்கி இருக்கிறேனே, என்னை விட மட்டமானவன் யார் என்றார் ராமண்ணா. அப்படி சொல்லி இந்த தத்துவங்களை எல்லாம் இப்ப பார்க்க கூடாது. ₹1,00,000 சமாச்சாரம் இல்லையா? பாதத்தில் பதிந்திருந்த அந்த வைரங்கள் அப்படியே கண் முன்னாடி நிற்கிறதே. நெற்றியில் பிரகாசித்த அந்த மாணிக்கக்கல், ஐயோ என்று அரற்றினாள். உண்மைதானம்மா, அது போட்டு பார்த்த பொழுது ₹1,00,000 பெருமானமுள்ள வைர மாணிக்கங்கள் பெருமையாக தெரிந்தது. அது போன பிற்பாடுதான் அது வெறும் கவசம். அது போர்த்தியுள்ள காலை தான் விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும் நாம்னு புரியறது. என்ன, நான் சொல்றது சரிதானே என்றார் ராமண்ணா. நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்காது என் மனசு. ₹1,00,000 லேசா என்ன? அடே அப்பா, உங்க மனசு எப்படித்தான் சகிச்சுன்றிருக்கோ தெரியலையே. ஆமாம், நீங்க விடக்கூடாது. தைரியமா உள்ள நுழைஞ்சு திருடிண்டு போனவனை ஏதாவது செய்தே ஆகணும். எல்லோரும் தனக்கு பலமாக இருப்பதை அறிந்து கொண்ட பலத்தில் சங்கரியம்மாள் துணிந்து பேசுகிறாள். ராமண்ணா சிரித்து கொண்டே ஆடற்கலையில் சிறந்த ஆடவல்லானின் சிலையை பார்க்கிறார். சங்கரியம்மா, நாம வேணும்னா மேல ஒருத்தன் இருப்பதை காணாமல் தவறு செய்து விடலாம். திருடன்னு ஒருத்தன் இருக்கானா? அவன் மேலே போட்ட அந்த ஆபரணங்களை அவனறியாமல் எடுக்க முடியுமா? நகை போட்டு பார்த்த நானும் ஒரு பிள்ளை, அந்த திருடனும் ஒரு பிள்ளைதான். இறைவனை பொறுத்தவரையில் தன் மேல் போட்ட நகையை இல்லாத பிள்ளைக்கு தர ஒரு தந்தைக்கு உரிமை இல்லையா என்றார் ராமண்ணா அமைதியாக. சங்கரியம்மாள் வாயடைத்து போனாள். பார்த்திபனுக்கும் பிசினஸுக்கு பணம் தேவை. ஆனால் அவனால் புரட்டி சமாளித்துக் கொள்ள முடியும். 2வது பிள்ளையால் முடியாது. மீனாவும் சிரமப்படுகிறாள். அவர்களுக்கு அவள் கொடுப்பதில் தவறு இல்லையே. உடல் நலம் இல்லாத பிள்ளைக்குத்தானே கஞ்சி கொடுக்கிறோம். இல்லாத பிள்ளைக்கு இறைவனே தாயாகி கொடுக்கும் பொழுது உணர்ச்சிகளும் பாசமும் அன்பும் நிறைந்து 10 மாதம் வயிற்றில் சுமந்த தாய் சங்கரியம்மாள் இல்லாத பிள்ளைக்கு கொடுத்ததில் தவறு இல்லையே. சங்கரியம்மாளுக்கு எல்லையில்லாத நிம்மதி நெஞ்சில் பிறக்க வீட்டை நோக்கி நடந்தாள்.